வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி கல் தோசையும் கெட்டி சட்னியும். கல் தோசைன்னா நம்ம இப்போ சுடுற தோசை மாதிரி நான்ஸ்டிக்கில் சுடுறதில்ல, ஒரிஜினல் எக்கு இரும்பு தோசைக்கல்லில் சுடுறது தான் கல் தோசை. இப்போ இதுக்கு கெட்டி சட்னி எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பொட்டுக்கடலை, நான் ஒரு அரை கப்பு பொட்டுக்கடலை, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பத்தை தேங்காய், இதோட நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 5-6 கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிடலாம். சூப்பராக வாசனையாக நல்லா மணக்க கெட்டி சட்னி ரெடி ஆயிடுச்சு. மிக்சியில் அரைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அரைக்க முடியும். இதுவே நம்ம அம்மிக்கல்லில் அரைச்சிருந்தோம்னா இன்னும் கெட்டியாக இருக்கும். இதை விட இன்னும் பக்கா டேஸ்ட்டில் இருந்திருக்கும். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி கல் நல்லா சூடாக்கிக்கணும். லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு கரண்டி மாவை எடுத்து 2-3 சுற்று அவ்வளோதான் கரண்டி எடுத்துடணும். சொன்னால் நம்ப மாட்டேங்க, இந்த தோசைக்கல்லோட வயசு 40 வருஷம் ஆச்சு. இது எங்கள் அம்மா இருக்கும்போது எடுத்துட்டேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை அப்படியே தோசையோட சுற்றியும் ஊற்றிட்டு மேல் சைடும் ஊற்றிடலாம். இந்த எண்ணெய் அப்படியே உள்ளே போன உடனேயுமே உறிஞ்சிக்கும். எண்ணெயை உறிஞ்ச உடனே அடிப்பாகவும் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படியே திருப்பி போட வேண்டியதான். 30 செகண்ட் மட்டும் அந்த பக்கம் போட்டிருந்தோம்னா போதும், தோசை வெந்துடும். பாருங்கள், ஒரு சூப்பரான கல் தோசை ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு தோசை கூட நான் ஊற்றி காட்டுறேன். இந்த கல் தோசையை மாவு கரைக்கும்போது இட்லி மாவில் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளருதே தண்ணி அதிகம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றணும். அப்போ தான் தோசை நல்லா மெத்துன்னு இருக்கும். கல் தோசை அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா மொறுமொறுப்பாயிரும். இந்த கல் தோசையில் கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மல்லி சட்னியும் அரைச்சிருந்தேன், புதினா மல்லி சட்னியும் அரைச்சிருந்தேன். அதுவும் சைடில் வச்சுக்கிட்டு 2 சட்னியும் தொட்டு சாப்பிட்றதுக்கு பக்காவாக இருந்துச்சு. நல்லா மெத்துன்னு பஞ்சு போல் இருக்கிற இந்த கல் தோசைக்கு 2 கெட்டி சட்னி விட்டு சாப்பிட்டிங்கன்னா நைட்டில் 2 தோசை சாப்பிட்டோம்னாவே ஃபுல் ஆகிடும். நாளைக்கு ஒரு காரசாரமான தக்காளி தோசை தான் அப்லோடு பண்ண போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.